தெள்ளாது ஈவாரை காணி மகிழ்ந்துள்ளும் உள்ளுவது ரைட். இத்தனை குரலும் அதுக்குள்ள கொண்டு போய் முறையாமே உண்டு. வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையால் கொடுக்கறது இல்லை, வீசி. அது யாரு கேட்கிறாங்களோ கேட்டதை விட அதிகமா வேண்டினர் வேட்கையின் வேட்கையின் மேற்பட கேட்டது கூட இல்ல, ரொம்ப அழகான வேட்கை. அதாவது அவனுடைய ஆசை, அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ கேட்கணும்னு அந்த ஆசையோட அதிகமா இவன் கொடுப்பான். வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையால் இப்படி கொடுத்து கொடுத்தே நீண்ட கையுடையவனே. இதுல பழைய பாட்டே இருக்கு. உள்ளியவெல்லாம் வந்து வந்து ஈயும் வள்ளியோர் என வந்தது மேகம்னு ஒன்று பழைய பாட்டு. அதே மாதிரி கருகை நீண்ட பெயர் தான் நீண்ட கையா இன் உழை வந்தோர். உங்ககிட்ட வந்தவங்க தான் மாண்டவர், மாட்சிமை உள்ளவர்கள் அல்லவர் மாண்பினர். உங்ககிட்ட வராதவன், இப்படி கொடுக்குற உங்ககிட்ட வந்து தானம் கேட்காதவன் பெருமையே இல்லாதவன். மாண்டவர்னா மாண்புடையவர் அர்த்தம். இறந்தவர் மாண்டகன் மனைவியோடு மக்களும் திரும்பினர். மாண்டவர்னா இந்த இடத்துல மாட்சிமை பெற்றவர் அர்த்தம், மாண்டது போனவர் அர்த்தம் இல்லை. அதான் மாண்டகன் மனைவி யாண்டு பலவாக மாண்டகன் மனைவியோடு மக்களும் சிந்தையும் வந்து எதிர் என் சிந்தையும் வந்து எதிர் என் செய்ய என்றார். சிந்தை உவந்து சிந்தை உவந்து எதிர் என் செய்ய என்றான். என்ன வேணும்? அந்தணன் மூவடி மண் அருளுண்டே வெந்திராய் இது வேண்டுமெனாம் தந்தனன் என்றான். அந்தணன் மூவடி மண் அருளுண்டே வெந்திராய் இது வேண்டும். உனக்கு மனசுல கொடுக்காங்கிற விருப்பம் இருந்தா எனக்கு 3 அடி மண் கொடுத்தா போகும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்காதுக்கு முன்னால தந்தேன் என்றான். வெள்ளி தடுத்தான். உடனே சுக்கராச்சாரியா வெள்ளி உண்டேருக்கு அப்புறம் ஒரு இது போடணும். மூவடி மண் அருள் உண்டே அவங்ககிட்ட இருந்தா 3 அடி மண் அருள் சொல்லலாம், அருளுண்டேன்னு சொல்லலாம். உங்ககிட்ட மண் இருந்தால் கொடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பண்ணிக்கலாம். ஏன்னா 3 அடி இல்ல அருள் உண்டே மூவடி மண் வெந்திரலா இது வேண்டும். அருள் உண்டேல் ஓங்கிட்ட இருந்ததுன்னா இல்லைன்னா இல்ல. இப்ப அடுத்த 5 ஆரம்பம் நீங்க படிங்க. கண்ட திறத்து கைதவம் ஐய கொண்டல் நிற குரலன் என்பது கொள்ளே அண்டமும் முற்றும் அகண்டமும் மேனாள் உண்டவனாம் இது உணர்ந்து கொள் என்றான். கண்ட திறத்து இது கைதவம் ஐய, இது வந்து வெள்ளி சொல்றோம். வெள்ளி வந்து சுக்கராச்சாரியம். இதை பாக்குறீங்க, நம்ம எதிரில் பார்க்கக்கூடிய இந்த உருவம் கண்ட திறத்து இது கைதவம். கைதவம் வஞ்சனை. நீ பாக்குற பத்தியா இது வந்து வஞ்சனை. ஐய கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளே. கொண்டல்னா மேகம், மேக நிறம் கொண்ட ஏதோ ஒரு கருப்புக்குள்ள இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்காரு. இவன் சாதாரண கருப்புக்குள்ள கிடையாது. அண்டமும் திட்டுக்குள்ள முற்றும் அகண்டமும் மேல் நாள் உண்டவன். அண்டமும் கல்லனை நம்மனால குள்ளனை நம்ப கூடாது பழமை. அண்டம்னா எல்லா அண்டங்களும். வள்ளுவர் சொல்லும்போது உன்னுடைய அடையாளத்தை முழுக்க மறைத்து கொண்டது வள்ளுவர். எந்த இடத்துலையுமே எந்த விதமான அடையாளம், ஜியோகிராபிக்கல், டோபோகிராபிக்கல், ராஜாவோட பேரு, டைம், எந்த வகையில அடையாளம் சொன்னாங்க. போன அந்த கள்ளனுக்கு தப்பிய குள்ளன் வந்தாங்க. கள்ளத்தனமா தன்னை ஒழிச்சுட்டா அந்த கள்ளனுக்கு தப்பின குள்ள இவன் தான். மடியிலா அந்த கள்ளனுக்கு தப்பின குள்ளன் சின்னவன். குரல்ங்கிறது 2 அடி இருக்கிற சின்ன பாட்டுங்கிறதுனால குரலா இருக்கிறதுனால அது குரல். குரல் என்பது அழுகை தெரிந்த குரல். அவ்வளவுதான்.
அளவு நோக்கி அதுக்கு பேர் வந்தது. கையா இருக்கிறதுனால அதுக்கு குரல். திருக்குறளுங்கிறதே அதுக்கு ஒரு திருவ ஒட்ட வச்சு குரலாக்கிட்டாங்க. அது யாப்பு தான் பேரு. அண்டமும் உலகங்கள் எல்லாவற்றையும் முற்றும் அகண்டம். அகண்டம்னா மீதி எல்லாம் எல்லாம் ஆள் முற்றும் அகண்டமும் எல்லா பொருள்களும் மேல் நாள் உண்டவன். சாப்பிட்டு தன்னுடைய வயசுக்குள்ள வச்சிருக்கிறான். உண்டவன் உண்டவனாம் உண்டவனாம் இது உணர்ந்துகள். ஸோ இது வந்து ஊழி காலத்துல வந்து அவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கிருஷ்ணாவதாரத்தில் சாப்பிட்டாரு. எல்லா பிரளயங்களையுமே சாப்பிடுவோம். சிருஷ்டி பிரளயம் ஒரு சைக்கிள் இல்லையா? பிரளயத்தப்ப எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரு புராண கருத்தியல் படி அது விஷ்ணுவுடைய வாய்ப்புக்குள்ள போகும். அதுக்கப்புறம் சிருஷ்டியில மறுபடியும் அப்பதான் ஆழமா மனத்தடியில ஒரு பாலகனாய் ஒரு அது ஒரு ஆலையில இவர் அந்த மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான். இவன் தான் அது பெருமாள் தான் வந்து இன்னொரு பாட்டு கூட இருக்கு. எனக்கு எந்த பாட்டு ஞாபகம் தெரியாதான்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தையெல்லாம் உண்டதுனால வயிற்று பிரச்சனை வரக்கூடாதுன்னா வேண்டாம் சாப்பிட்டியான்னு கேட்கறது. எந்த ஆழ்வான்னு ஞாபகம் இல்லை. இவ்வளவு வெண்ணையை தின்னதுனால இவனுக்கு மருந்து உண்டுன்னு இன்னைக்கும் சேரகத்துல பெருமாளுக்கு மருந்து உண்டு. இவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டாருங்கிறதுனால மருந்து நைவேத்தியம் சொன்ன உடனே அது மகாபலியுடைய பதில் பாரு. இந்த போர்ஷன் ரொம்ப அற்புதமான போர்ஷன். நினைக்கிலை நினைக்கிலை என் கை நிமிர்ந்திட வந்து தனக்கு இயலா வகை தாழ்வது தாழ்வில் கணக்கரியானது கைத்தலம் எண்ணின் எனக்கு இதன் மேல் நலம் யாதுகோல் என்றான். நினைக்கிலை நினைச்சு பார்க்கலையே யோசிச்சு பார்க்கலையே என்ன நடக்குது இங்க. என் கை நிமிர்ந்திட, என்னுடைய கை இங்க நிமிர்ந்து இருக்கு. வந்து தனக்கு இயலாவகை தாழ்வது, என் கை இங்க நிமிர்ந்து இருக்கு கொடுக்கிற நிலைமையில. தனக்கு இயலாவகை தாழ்வது அது யாரோட கை? தாழ்வில் கணக்கரியானது கைத்தல். தாழ்வே இல்லாத கணக்கரியான், அதாவது சியாமலன். இவனுக்கு இல்லாத பக்தியா, அதாவது தாழ்வே இல்லாத அந்த கணக்கரியான் கருமேக நிறத்தவனுடைய கைத்தலம் அவனுடைய கை அப்படின்னா எண்ணின் எனக்கு இதன் மேல் நலம் யாதுகொள் என்ற அவனே வந்து கேட்கிறான். நீ வந்து விஷ்ணுன்னு என்ன நீ வான் பண்ற, விஷ்ணுவே வந்து தன்னுடைய கையை முன்னாடி நீட்டுறான்னா அவன் கை தாழ்ந்து இருக்க கனக்கரியானது கைத்தலம் எண்ணின் எனக்கு இதன் மேல் நலம் யாதுகொள் என்றார். துண்ணினர் துண்ணலர் என்பது சொல்லார் முன்னிய நல்நெறி நூலவர் முன்வந்து உன்னிய தானம் உயர்ந்தவர் கொள்க எண்ணின் இவன் துணை யாவர் உயர்ந்தார். துண்ணினர் அதாவது துண்ணினர் துண்ணலர் என்பது வேண்டாதவர்கள். துண்ணினர் இந்த இடத்துல துண்ணலர் என்பது சொல்லார். நமக்கு வேண்டியவர்கள் தானம் கொடுக்கணும்ங்கறாங்களா? ஆமா, இல்ல வேண்டியவர் வேண்டாதவர்கள் அந்த வித்தியாசம் துண்ணினர் துண்ணலர் என்பது சொல்லார் முன்னிய நல்நெறி நூலவர். முன்பு நல்நெறியை உரைத்தவர்கள் தானம் கொடுக்கும் போது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படிங்கிறத பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன் வந்து உன்னிய தானம் உயர்ந்தவர் கொள்க, மேன்மையை உடையவர்கள் இந்த தானத்தை வாங்கிக் கொள்ளத்தக்கவர்கள் அப்படின்னா எண்ணின் இவன் துணை யாவர் உயர்ந்தான். இவனை விட உயர்ந்த ஒரு ஆள் கிடைப்பான். நம்மளுக்கு உயர்ந்தவர்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு தான் முன் நூல்கள் சொல்கின்றன. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படின்னு பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவனை விட உயர்ந்தவன் எனக்கு யாரு கிடைப்பான்? தானம். வெள்ளியை ஆதல் விளம்பினை வெள்ளியை ஆதல் விளம்பினை மேலோர் வள்ளியராக வழங்குவதல்லால் எள்ளுவ என் சில இன்னுயிரேனும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றாம். வெள்ளியை ஆதல் விளம்பினை
நீ வெள்ளி என்று சொல்லப்படுபவனே, இல்ல 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 தெரியுது, அது ஒரு அர்த்தம். வெள்ளி என்று சொல்லப்படுபவனே நீ இப்ப இப்படி சொன்ன அப்படின்னா அது இன்னொரு அர்த்தம். வெள்ளியை சிலேடு, அதாவது திருக்குறள் ஒன்று வெள்ளியராதல் வான்சுதை வண்ணம் கூட ஒளியார் முன் ஒள்ளியராதல் ஒளியார் முன் வான்சுதை வான்சுதை வண்ணம். இந்த இடத்துல வெள்ளை மனதுன்னு அர்த்தம் இல்லை. வெள்ளை மனதுன்னா அதுக்கு இன்னோசன்ஸ் அர்த்தம். வெள்ளை அறிவு அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். அது ரெண்டும் வித்தியாசம். வெள்ளை வந்து இங்க இருக்கா, இங்க மனசுல இருந்தா அது வந்து நல்லது, அறிவுல இருக்கு. வெள்ளியை ஆதல் விளம்பினை மேலோர் வள்ளியராக வள்ளியர்னா வள்ளன்மை மறையாது கொடுப்பவராக யாசகன் வந்து யாசிக்கிறவன் வள்ளலாக மாறும்படி வள்ளியராக வழங்குவதல்ல எழுவ என் சில. அதாவது யாசகர்கள் வந்து கேட்டா கொடுக்க கூடாத பொருள் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு வள்ளல் தன்மையுடையவன் வந்து எதை வேணா கொடுக்கலாம் சொல்றேன் இல்லையா. விளக்கப்பட்டவையாகிய சில பொருட்கள் என்ன இருக்கு அப்படி எதுவும் கிடையாது, எதை வேணா கொடுக்கலாம். இன்னுயிரேனும் கொள்ளுதல் தீது, கொடுப்பது நன்றாம். உயிருக்காக பிச்சை கேட்கறது தீது. உயிரா இருந்தாலும் உயிரை கொடுப்பது நல்லது, உயிரை கொள்வது தீது. இன்னுயிரேனும் கொள்ளுவல் தீது. சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஏயாக்கடை. அந்த குறள் இந்த ஒரு இதுக்குள்ள ஒரு சின்ன இதுக்குள்ள எத்தனை குறள் அதுல செரிச்சு அப்படியே நேரையா ஒரு குறள் நேராகவே வரப்போம். மாய்ந்தவர் அல்லற்கண் மாயாது ஏந்திய கை கொடு இறந்தவர் எந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவர் ஏனும் ஈந்தவர் அல்ல இருந்தவர் யாரே. இது கூட அழகான பாட்டு. மாய்ந்தவர் அல்ல, உண்மையில உடம்பு செத்து போய் அழியிறானே அவன் செத்தவன் கிடையாது. மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கை கொடு இறந்தவர் எந்தாய். யார் இறந்தவன்? உண்மையில ஏந்திய கை கொடு இறந்தவன். தன்னுடைய கையை நீட்டி ஒருத்தன் முன்னால போயிட்டு குடுன்னு கேட்கறானே அவன் ஏற்கனவே வந்து செத்து போனவன். அவன் ஏற்கனவே ஒரு காப்ஸ் மாதிரி தான். ஏந்திய கையோடு இறந்தவன் எந்தாய் வீழ்ந்தவன். சோ இப்ப என்ன சொல்றான், அது ஒருத்தங்கிட்ட போய் யாசகம் கேட்கிறவன் இறந்தவனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த வழியில சொல்றான், வீழ்ந்தவர் என்பவர் வீழ்ந்தவர் எனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரு அப்படின்னு. அதாவது இறந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இறந்தவர்களே ஆயினும் தானம் செய்தவர்கள் அல்லாமல் நிலையாக இருந்தவர்கள் வேறு யாரும். அதாவது யாசகம் செய்ய வர்றவன் ஏற்கனவே இறந்து போன நிலைமையை அடைஞ்சிட்டான். அப்படி அந்த நிலையை அடைந்து வந்தவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறவன் அவனும் செத்து போனவனுக்கு ஒப்பாங்க. உண்மையில உயிரோட இருக்கிறவன் யாரு? அப்படி யாசகம் செய்யறவனுக்கு கொடுக்கறவன் அவன் ஒருத்தன் தான் உயிரோட இருக்கான், மற்றவங்கெல்லாம் ஏற்கனவே உயிர் இல்லாதவன். அந்த அர்த்தத்துல ஒரு சின்ன சந்தேகம், சுக்கராச்சாரியார் பத்தி எப்படி தெரிஞ்சது வந்து தெரியுமாங்க? இப்படி எல்லாம் கேட்க கூடாது என்னங்க, அப்படி ராஜாவுக்கு நன்மைதான் செய்யணும். ராஜா ஏதாவது தப்பு பண்ணிடுவோம் போல முன்னால் வந்து தடுக்கணும். மந்திரி கிழக்கு வரும்பொருள் உரைத்தார். இல்ல ஆமா, இது மாதிரி லாஜிக் எல்லாம் இந்த கதைகளுக்குள்ள நம்ம கேட்டோம்னு சொல்லுவாங்க. மண்ணாலும் இடம் இருக்கு, கம்பன் ஏமாந்த மாட்டான். கம்பன் இல்ல, அவன் கதையிலேயே கேட்கறான். இது ஒரிஜினல் கதையிலேயே இருக்கிறது அந்த சுக்கரன் வர்றது. இல்ல கம்பன் என்ன சொன்னான் இல்ல, அதாவது அவர் வந்து தேவகுரு சாரி அசுர குரு ஆனதுனால குரு அவருக்கு வந்து தான் வயத்துக்குள்ள கஷ்டம் இருக்கிறதே நான் கண்டுபிடிச்சவர் இல்லையா. கஷ்டம் அப்பப்போ இது பண்ணி சாம்பாராக்கி கல்லில் கலந்து கொடுத்த போது இந்த தடவை நான் வந்து மிருதாசம் செய்வீங்க, என்னால் பிரயோகிக்க முடியாது, வயரத்தை கீழ்ச்சி தான் வெளில வருவான். அதையும் வளர்ந்தவர் இல்லை, தான் வயத்துக்குள்ள கொண்டு போய் வச்சா ஒழிச்சாலும் பெரிய அடுப்பவரும் வழி அஞ்சாச்சு. அடுத்து வேற அடுப்பவரும் வழி செய்ஞர் செஞ்சரும் செய்ஞர்
அடுப்ப வரும் பழி செய்ஞரும் அல்ல கொடுப்பவர் முன்பு கொடேல் என நின்று தடுப்பவரே பகை தம்மையும் அன்னார் கொடுப்பவர் கெடுப்பவர் அன்னது ஓர் கேடு இல்லை என்றான். அடுப்ப வரும் பழி செய்ஞரும் அல்ல கொடுப்பவர் முன்பு கொடேல் என நின்று தடுப்பவரே பகை. எதிரில் வருது வேற யாரும் பகை தேவையில்லை. கொடுப்பவர் முன்னால வந்து கொடுக்காதே தடுக்கிறானே அவன் தான் பகைவன். பகை தமையும் அன்னார் கெடுப்பவர் அன்னதோர் கேடில்லை என்றான். அவன் அன்னார் கெடுப்பதை போல ஒரு கேடு வேறு எதுவும் இருக்க முடியாது. கட்டுரையின் தம கைத்து உளபோதே இட்டு இசை கொண்டு அரண் எய்த முயன்றோர் உள்தெரு வெண் பகை ஆவது உலோகம் விட்டிடல் என்று விளக்கினர் தாமே. கட்டுரையிட்டு கையில இத பொருள் உள்ள போது அதை கொடுத்து கட்டுரையின் அப்படின்னா நூல்களில் சொன்னபடி கட்டு உரையில் தம் கைத்துள்ள போதே இட்டு இசை கொண்டு அரண் எய்த முயன்றார். தன் கையில உள்ளதை வழங்கி புகழ் எய்த முயன்றார். உள் தெரும் வெம்பகையாவது லோபம். அது உட்பகை இருக்க, அந்த உட்பகையான லோபத்தை வெல்கிறார்கள். விட்டிடல் என்று விளக்கினார் தானே. இன்னும் முடியல. அடுத்தது எடுத்து ஒருவர்க்கு ஒருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது நினக்கு அழகிதோ தகவில் வெள்ளி கொடுப்பது விளக்கு கொடியோய் அது அந்த இதுல விகாரத்துல தொக்குது. கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய். விடுகின்றதா இருக்கு. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அப்படியே எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈரனின் முன்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னால தடுப்பது நினக்கு அழகிதோ தகவில் வெள்ளி தகவு இல்லாத வெள்ளியே கொடுப்பது விளக்கும் கொடியோர் உனது சுற்றம் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம். சாப்பிடறதுக்கும் எதுவும் இருக்காது, உடுக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்காது, உண்பதும் இன்றி கெடும். உனக்கு இல்லை, உன் சுற்றத்துக்கும் சேர்ந்து கெடுக்கிற. நீ ஒன்றை மட்டும் கட்டுக்கல, உன் குளத்தையும் சேர்த்து கட்டுக்கிற அப்படின்னு வச்சிருக்கலாம். முழு குரல் அப்படியே எடுத்து ஆகப்பட்டு முடியின் மொழி எல்லாம் மொழிந்து மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் ஒன்றும் கொண்டிலன் அடி ஒரு மூன்றும் நீ அளந்து கொள்க என நெடியவன் குறிய கை நீரில் நீட்டினான். குறிய கை அப்படின்னா சின்ன கை. முடிய இம்மொழியெல்லாம் மொழிந்து மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் ஒன்றும் கொண்டிலன். மந்திரி இவன் கொடியன் என்று சொன்ன சொல்லை மனசுல வாங்கிக்கவே இல்லை. முடிய இம்மொழியெல்லாம் மொழிந்து மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் ஒன்றும் கொண்டிலன். அடி ஒரு மூன்றும் நீ அளந்துக்கொள், நீயே அளந்துக்கோ அப்படின்னு சொல்லி நெடிய இதெல்லாம் தண்ணி தார வாத்து கொடுக்கணும். நெடியவன் குறிய சின்ன கையில, குட்டி கையில, குஞ்சு கையில ஒரு உதிரணி தண்ணீரை வாழ்தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுல ஒரு பாடலுக்கு அவர் உரை எழுதாம விட்டுருக்கார். அந்த பாடலை படிப்போம். குறியவன் கை நீர் நீர் குண்டிகை மறிபட வாமனன் மலர்க்கை தற்பையார் செறிவது நீக்கிட சிதைந்து கண்ணுடைந்து உறுதுயர் கடலிடை
ஒதுங்கி போயினான். குறியம் குள்ளமானவன் கையில் நீர் விழாமல் குண்டிகை அந்த கமண்டலத்துல மறிபட வாமனன் மலர்க்கை தர்பையா. இவர் என்ன பண்ணாரு சுக்கராச்சாரியர், ஒரு ஈ வடிவம் எடுத்துக்கொண்டு நேர போய் அந்த கிண்டி இருக்காரு, அந்த நீர் வாயில போட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தார். இவர் ஒரு தர்பை எடுத்து அப்படி குத்தி அதை தள்ளினார். ஒரு கண்ணு போச்சு. எதுக்கு அது? காக்காவுக்கெல்லாம் தண்ணி வர விடாம அவர் ஈயா போய் போய் வண்டு மாதிரி உட்கார்ந்துட்டார். இவன் தர்பையால அந்த அடைச்ச வண்டை குத்தி அது அவர் கண்ணுல குத்தி. சுக்கராச்சாரியாருக்கு எப்பவுமே ஒரு கண்ணு கிடையாது. உருதையர் கடலடை ஒதுங்கி போயினான். இந்த செய்தியோட அவர் விட்டுருக்கார். முதல் நூலில் சுக்கிரன் தடுத்த செய்தியே முதல் நூலில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்றார். அதுக்கு பின்னால பெரியாழ்வாருடைய இதுல இருந்து மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் தக்கதிதென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன் இருக்கு, ஏற்கனவே அதுல இருக்கு, அதையும் சொல்லியிருக்கார். அது கம்பருக்கு வந்தது இந்த பிரபந்தத்து மூலமா. ஒரிஜினல்ல இல்ல, சுக்கிரன் தடுத்தது ஒரிஜினல் வால்மீகிலாம் இல்ல. இது வந்து வால்மீகி இல்ல, இதுல வேற ஏதாவது புராணங்கள்ல இருந்து வால்மீகியில இருந்திருக்காரு. பாகவதத்திலாம் இருக்கு, பெரியார் பாசனம் கொடுத்துருக்காரு. இது எந்த காலகட்டத்துல இது ரெண்டும், அதாவது பெரியாழ்வார் இருந்ததும் இதுவும் எல்லாம் கம்பருக்கு முற்பட்டவர். நம்ம எந்த காலகட்டத்திலையும் முற்பட்டவர். கம்பர் பழந்ததுன்னா ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் தான். பெரியாழ்வார் அப்புறம் தான் கம்பர். ஆண்டாள அவ பண்ண மாதிரி அவ இது பண்ண 108 தடா அடிசல் பிரகார அடிசல்லாம் பண்ணி அவ நாதமுனிகளுக்கு சீடரா இருந்திருக்காங்க. அதாவது கம்பனுடைய காலம் பத்தி ஆராய்ச்சி செய்யறவங்க அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 2 கொடுக்குறாங்க. 9 to 12 9ஆம் நூற்றாண்டு அல்லது அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் 11ஆம் நூற்றாண்டு. முன்னாடி இல்ல முன்னாடி இல்ல, 9 முன்னாடி யாருமே சொல்லல. இல்ல அது சொல்றது ஆழ்வார்கள் அந்த 9க்கு முன்னால. ஆழ்வார்கள் 9 முன்னாடி தான். அதுல எந்த கான்ட்ரோவர்சியுமே இல்லை. இந்த 9 நாதமுனிகள் 9ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்காரு. கம்பன் வந்து நாதமுனிகளுடைய சமகாலத்தவன். சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்ததே நாதமுனி தான். அது ஒரு ஐதீக வழக்கு. நிச்சயம் எதுவுமே நிச்சயம் கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கிற ஏர்லியஸ்ட் லிமிட்டே வந்து ஆழ்வார்களுக்கு அப்புறம் தான். பிரமிப்படைய வைக்கிறார் சார் கம்பர். முழுக்க முழுக்க கவிய பெரியவன் கம்பன் தான். ஆழ்வார்களுடைய கவிய பெரியவன் கம்பன் அப்படின்னா. அடுத்த பாட்டு பார்ப்போம், ரொம்ப அருமையான பாட்டு. கயம் தரு நரும் புனல் கையில் தீண்டல் முடியை கயம் தரு குளம் நரும் புனல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் பெற்றவர்கள் பயந்தவர்களும் இகழ்குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவர்க்கு உதவி ஒப்பவே. உதவி இப்ப தான சிறந்தவர்கள் கையில அளித்த தானத்தை ஒப்ப வளர்ந்ததுன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு வளர்ந்தார். எப்படின்னா கயந்தரு நறும்புனல் கையில் தீண்டும், அப்படி கையில பட்டதுதான் தாமதம். பயந்தவர்களும் பெற்றவர்கள் கூட பார்த்து அருவருக்கின்ற குரலனாகியவன் வியந்தவர், ஆச்சரியப்பட்டவர், பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொட பயம் அச்சப்படும்படியாக விசும்பின் ஓங்கினான். ஆக வயத்துல ஓங்கினான். எப்படி ஓங்கினான்னா விசும்பின ஆயிரம். உயர்ந்தவர்க்கு உதவி ஒப்பது. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்ட சால்வின் வரைத்து. அதுக்குள்ள போனீங்கன்னா அது அர்த்தம் இல்ல இந்த இடத்துல அழகான குறிப்பு இருக்கு. நீங்க சொன்னது அது உயர்ந்தவர்க்கு உதவி ஒப்பவை. வாமனன் எப்படி வளர்றான் அப்படின்னா, உயர்ந்தவர்களுக்கு நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சாலும்
அது பெருசா வளர்ற மாதிரி. ஒன்ன பலதாக பெருக்கி தன்னிடத்தில் வந்ததை பலவாக பெருக்கி மற்றவர்கள் தன்னை போல இல்லாதவர்களுக்கு இதுவரையில இல்லாமல் இருந்தவர்களுக்கு கொடுத்து அவர்களிடமிருந்து மறுபடியும் தானம் பெருகி அப்படி. இல்ல இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, திருமால் உயர்ந்தவர், ரொம்ப உயர்ந்தவர். அப்பேற்பட்ட திருமாலுக்கு மகாபலி செஞ்ச உதவி அப்படிங்கிறது ஒரு விதத்துல சின்னதுதான். இவன் ஏதோ ஒரு தானம் பண்றான், அதுல அவன் கேட்கறான் 3 அடி மண் கேட்டான், 3 அடி மண்ணை கொடுத்தான். ஆனா அது மகாபலிக்கு என்ன கொடுத்தது, அதை இந்த ஊமையில பொருத்தி பார்க்கணும். மகாபலி சிரஞ்சீவி ஆனா, பாகவதோத்தமர்கள்ல தலை சிறந்தவன் ஆனா. இன்னைக்கும் நம்ம வாமனனை கும்பிடும் போதெல்லாம் கீழே மகாபலி இருக்கான். வாமனுடைய சித்திரத்துல மகாபலி இருக்கான். அதுதான் உயர்ந்தவர். அவன் பேர் என்ன? நமுஷி. பிரகலாதம் பேர் இதை இப்படி வச்சு பார்க்கணும். உயர்ந்தவருக்கு உதவி வைப்பாங்க. அதை நம்ம மகாபலிக்கே பொருத்தி பார்க்கணும். அதான் அந்த ஊமையோட அழகு. அது ஒரு நுட்பமான ரீடிங். சாதாரணமான ரீடிங் இது, கொஞ்சம் நுட்பமான. நின்ற தாள் வியாக்கியானத்துல மணிப்பட்ட மூங்கில் போல்னு சொல்லுவாங்க. மூங்கில் இப்படி இருக்கும், சின்னதா தாழ்ந்து பனிப்பட்டு அப்படியே மேல போகும். அது போல வியாக்கியானம். இல்ல வியாக்கியானம் இதை மகாபலிக்கே பொருத்தி பார்க்குறது. அது ஒரு நுட்பமான. உயர்ந்தவர் உதவி வைப்பாங்க. நின்ற தாள் மண்ணெல்லாம் நிரப்பி, நின்ற தாள் மண்ணெல்லாம் நிரப்பி அப்புறம் சென்று பார்த்தில்லை. யாரும் படிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நீங்க படிச்சிருங்க, நீங்க முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து நீங்க படிக்கிறாங்க. இவர் அவர் தான் படிச்சுட்டார். இல்ல நின்ற தாள் இவர் படிக்கணும். அடுத்தது நின்ற கால். நின்ற கால் மண்ணெல்லாம் நிரப்பி அப்புறம் சென்று பாவிற்றிலை சிறிது பார் என ஒன்ற வானகம் எல்லாம் ஒடுக்கி உம்பரை வென்ற கால் மீண்டது வெளிப்பெறாமையே. நின்ற தாள் மண்ணெல்லாம் நிரப்பி அப்புறம் சென்று பாவிற்றில்லை. மண்ணெல்லாம் ஒப்பிட்டு அது தாண்டி போகலை. ஏன்னா இடம் இல்லை, பாவம். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு மேல போயாச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு இடம் இல்லைன்னா அவன் கொடுக்குறவனுக்கு பண்ணி முதல் அடிக்கு தீர்மானம் ஆயிடுச்சு. சென்று பாவிற்றில்லை, சிறிது பாருங்க, பார் சிறிது அப்படின்ட்டு அதுக்குள்ள அடக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய உருவத்தை சுருக்கி தன் பாவரளவாக தன் பாதத்தை ஆக்கி கொண்டது. இன்னொரு பாதம் என்னாச்சு? ஒன்ற வானகமெல்லாம் ஒடுக்கி உம்பரை வென்ற தாள் மீண்டது வெளிப்பெறாமை. அதுக்கு மேல இடம் இல்லை, அதனால திரும்பி இப்ப இங்க ரொம்ப அழகா இங்க சேகாலபுரம் அந்தராம கதையில சொல்றாங்க. பாகவதத்தில் சொல்லும்போது ரொம்ப அந்த உருக்கமா இருக்கும். ஆச்சுரா 2 அடி அடிச்சாச்சு, 3வது அடிக்கு என்ன பண்ண போறேன்? இல்லையே, அதை நீங்க தீர்மானம் பண்ணாது. 3வது அடி இல்லை, நீங்க தீர்மானம் பண்ணலாம். இடம் இல்லைன்ட்டு என் தலை இல்லை. ரொம்ப அழகா இருக்கும். இல்லை இதை இது இன்னும் கொஞ்சம் நுட்பம் இருக்கு. அதாவது உலகெல்லாம் உள்ளடி அடக்கி. அது அடுத்த பாட்டு அது இல்லையா? இல்ல அவரே படிக்கணும், பாட்டு அவர் படிக்கணும். உலகெல்லாம் உள்ளடி அடக்கி ஓரடிக்கு அழகிலாது அவ்வடிக்கு அன்பர் மெய்யதாம் இலைக்குதாம் துராய் முடி ஏக நாயகன் சிதைக்குதாம் தோதினாய் சிறியன் சாதவை. அவன் எவ்வளவு சின்னவன்டா, அவன் எவ்வளவு குள்ளண்டா அவன் அப்படிங்கிற சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பொருள். உலகெல்லாம் உள்ளடி அடக்கி ஓர் அடிக்கு அழகிலாது அவ்வடிக்கு அன்பன் மெய்யதாம் இலைகுலாம் தொழாய் முடி ஏகநாயகன் சிலைகுலாம் தோழினாய் சிறியன். இலை குலாம் தொழாய்